வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அரைவேக்காட்டுத்தனமான அரசியலை செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இஸ்ரேல் ஈரான் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சு. முத்து உடல்நலக்குறைவால் காலமானார். நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தஞ்சாவூரில் ரூபாய் 1194 கோடியிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 309 கோடியில் 127 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 325 கோடியில் 461 முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து சுமார் 2 லட்சம் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக தஞ்சாவூரில் விரிவுபடுத்தப்பட்ட மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மேட்டூர் அணையையும் கல்லணையும் குறித்த நேரத்தில் நேரில் வந்து திறந்து வைத்த முதலமைச்சர் தான் என்பதில் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் செய்திகளை பார்க்காமல் படிக்காமல் அரைவேக்காட்டுத்தனமாக அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாக விமர்சித்தார். மேலும் உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனையை மறைக்க அவர் அறிக்கை அரசியல் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியாவில் வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம்பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அணு ஆயுத தளங்கள் ஏவுகணை மையங்கள் மீது கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் சரமாரியான வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் 3 முக்கிய படை தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டனர். மிக பெரிய அணு ஆயுத தளம் பலத்த சேதமடைந்தது. மேலும் 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஈரான் ஐநா பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்ற பெயரில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. இந்த தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 34 பேர் காயமடைந்தனர். மேலும் ரிஷோன் லெசியோனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்த நிலையில் 19 பேர் காயமடைந்தனர். இதனிடையே இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து 3வது நாளாக பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்ய இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சு. முத்து உடல்நலக்குறைவால் காலமானார்.
இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை திருவனந்தபுரத்தில் உடல்நலக் குறைவால் காலமானார். திருநெல்வேலியில் பிறந்த இவர் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல்நிலை விஞ்ஞானியாக இருந்தார். இவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணியாற்றியவர். மேலும் அறிவியல், விண்வெளி தொடர்பாக பல புத்தகங்கள், கட்டுரைகள் உள்ளிட்டவை இவர் எழுதியுள்ளார். இவரின் 4 புத்தகங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த நூலாசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தேனாம்பேட்டையில் நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் வளாகம் 104 சேவை மையத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மற்றும் தேர்ச்சி பெற்றும் மருத்துவ வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்த ஆலோசனை திட்டத்தில் மாணவர்கள் மனம் தளராமல் கல்வியினை மேற்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கோபம் கொள்ளாமல், பதற்றம் அளிக்காமல் இருக்க அவர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மொத்தம் 16 கல்வி நிறுவனங்களில் இருந்து மனநல ஆலோசகர்கள் பயிற்சி வழங்குவதற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒரு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுகளில் பங்கேற்று தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவத்திற்கு இடம் கிடைக்காத மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி கடந்த 11ஆம் தேதி அன்று இருசக்கர வாகனத்தில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் துப்பாக்கியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறாய்வின் மூலம் அம்பலமாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாமக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி சக்கரவர்த்தி கொலை வழக்கில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும், கள்ள துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பதை விசாரித்து தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்குள்ள முதல்வர் மருந்தகத்தை திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மருந்துகளின் இருப்பு நிலை, வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து பணியாளர்களிடம் நேரடியாக விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து மக்கள் நலன் கருதி குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவையின் தரம் குறித்தும் விரிவாக ஆராய்ந்தார். இத்திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்து வருவதாகவும் அந்த மருந்தகம் பணியாளர் முதலமைச்சரிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி 6 ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அடுத்த வீரிசெட்டிப்பள்ளி கிராமத்தில் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் ஆட்டு கொட்டகை உள்ளது. அதில் 12 ஆடுகளை கட்டி வைத்திருந்த நிலையில் அதிகாலை ஆட்டு கொட்டகைக்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்த 6 ஆடுகளை சிறுத்தை கடித்து கொன்றது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தைகள் கடித்ததால் ஆடுகள் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவரை கொண்டு உயிரிழந்த ஆடுகளை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனப்பகுதியை ஒட்டியபடி உள்ள விவசாயிகள் தங்களின் கால்நடைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மீண்டும் சிறுத்தை நடமாட்டத்தால் விவசாயிகளும் கிராம மக்களும் அச்சமடைந்துள்ளனர்.
மதுரையில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் 173ஆம் ஆண்டு தேரோட்ட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயம் தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லிம்கள் இணைந்து வழிபாடு செய்தனர். இந்த தேரோட்டத்தை பங்கு தந்தை சேவியர் ராஜ், அருணாச்சலம் அமானுல்லா ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 108 ஆம்புலன்ஸில் ஆண் குழந்தை பிறந்த சுவாரஸ்யமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது. திருச்சுழி அருகே சதீஷ்குமார் என்பவரின் மனைவி மகாதேவிக்கு பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனை அழைத்து செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற 108 வாகனம் மகாதேவியை அழைத்துக் கொண்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு விரைந்தது. ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கும் தருவாயில் இருந்ததால் ஆம்புலன்ஸை சுந்தர நடப்பு என்கிற பகுதியில் நிறுத்தி அவசர கால உதவியாளர் விஜயலட்சுமி மற்றும் ஓட்டுநர் உதவியுடன் பிரசவம் பார்த்தனர். இதில் அழகான ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இருவரையும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்த 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களை உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கோவையில் விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி இணைந்து அதிநவீன ரத்த வங்கியை துவங்கியுள்ளது. கோவையின் சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து விஜிஎம் மருத்துவமனையில் ரத்த வங்கியை துவங்கியது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கரூர் வைசியா வங்கியின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் பாபு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னார்வ இரத்த தான விகிதங்கள் போதுமான அளவில் இருந்தாலும் அவசர நிலைகள், அதிர்ச்சி சம்பவங்கள் மற்றும் அரிதான இரத்த வகைகளுக்கான நிலையான பற்றாக்குறை இப்பகுதியில் காணப்படுவதாக தெரிவித்தனர். இந்த இடைவெளியை நீக்குவதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றம், பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலம் இந்த புதிய இரத்த வங்கி செயல்படுவதாக கூறினர். இதன் மூலம் தீவிர சிகிச்சை, அறுவை சிகிச்சைகள், புற்றுநோயியல், இரத்த கசிவு கோளாறுகள் மற்றும் மகப்பேறு அவசர நிலைகளில் இது முக்கிய பங்கு வகிக்க போகிறது என்றும் தெரிவித்தனர். எவ்வளவு ரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு. ஏன்னா ரத்தம் ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம். அதை நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும். ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட 1,07,00,000 ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது. ஸோ இதுல நம்ம பிஜிஎம் அறக்கட்டளை இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப இங்க கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல, இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க பிளட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே அந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகித்த அங்கீகரித்த பிரைஸ் ஒரு யூனிட் பிளட்டுக்கு 1550 ரூபாய். பட் நாங்க அதே பிளட்டை 1100 இருந்து 1200 ரூபாய்க்குள்ள கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 9,305 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மற்றும் மருத்துவ அறக்கட்டளையின் புற்றுநோயை வென்றவர்களுக்கான கொண்டாட்டம் நடைபெற்றது. சென்னை மற்றும் மருத்துவ அறக்கட்டளையின் புற்றுநோயை வென்றவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாரர்களும் கலந்து கொண்டு நோயில் இருந்து மீட்கப்பட்ட அவர்களின் அனுபவத்தை எடுத்துரைத்தனர். இதனை அடுத்து அறக்கட்டளையின் தன்னலமற்ற சேவை பயணத்தில் நோயில் இருந்து மீட்கப்பட்ட அவர்களின் அனுபவத்தை எடுத்துரைத்தனர். இதனை அடுத்து அறக்கட்டளையின் தன்னலமற்ற சேவை பயணத்தில் வலிமையுடன் துணை நின்று
நாகு சிதம்பரம் மற்றும் கீதா நாகு திருப்பதி மற்றும் கண்ணகி சென்னை ரோட்டரி சங்கம் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முருகட் குழுமத்தின் முன்னாள் தலைவர் எம் முருகப்பன், ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் தலைவர் KR நாகராஜன், திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி மற்றும் மேடை பேச்சாளர் மோகன சுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சவுதியில் தேச துரோக வழக்கில் 2018 கைதான பத்திரிகையாளர் அல் ஜாசருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளை கடந்த 2011 உலுக்கிய பல்வேறு நாட்டு அரசுகள் மீது சர்வாதிகாரம், ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியது குறித்து கடந்த 2013 முதல் 2015 வரை தனது இணைய பக்கத்தில் அல் ஜாசர் கட்டுரைகளை பதிவிட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவை சேர்ந்த பத்திரிகையாளர் அல் ஜாசர் கடந்த 2018 ஆண்டு தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடம் இருந்து கம்ப்யூட்டர், செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் மீது கோர்ட்டில் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அல் ஜாசருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரைவேக்காட்டுத்தனமான அரசியலை செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். இஸ்ரேல் ஈரான் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சு முத்து உடல்நலக்குறைவால் காலமானார். நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.